முன் எப்போதும் இல்லாத வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் முகாமிட்டு பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாரதிய ஜனதா தலைவர்கள் தமிழகத்தின் மீது ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் குறித்து பார்க்கலாம். ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி, மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் என பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் அதிக அளவு தேசிய தலைவர்கள் பரப்புரை மேற்கொள்ள என்ன காரணம்? 14 மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், மத்தியிலும் ஆட்சி செய்கிறோம். அதே போன்ற ஒரு நல்லாட்சியை தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும். தமிழக மக்கள் மீது அத்தனை மத்திய அமைச்சர்களும் பிரதம அமைச்சர் உட்பட அக்கறையோடு இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களின் தங்களது அன்பையும் பொறுப்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் அத்தனை பேரும் வருகிறார்கள். இந்திய கட்சி என்கின்ற முறையில் அது தமிழ்நாட்டினுடைய நலநிலை அக்கறை கொண்டிருப்பதாலே இங்கே அந்த கட்சி மறுபடியும் மாநிலத்துக்கு ஆட்சி வர வேண்டும். ஏற்கனவே 11 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறது என்கின்ற கண்ணோட்டத்தில் இதை தூக்கி நிறுத்தியாக வேண்டும், இது நிச்சயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கின்ற அக்கறையினுடைய காரணமாக தலைவர்கள் விஜயம் இங்கே அதிகமாக இருக்கிறது. மத்திய அரசின் செயல்பாடுகளையும் திட்டங்களையும் தமிழக மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் பரப்புரை மேற்கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சியின் உத்தி தமிழக அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது சந்தேகம்தான் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ராஜ்நாத் சிங் ஏதோ பேசுறாரு, அமித்ஷா ஏதோ பேசுறாரு, மோடி ஏதோ பேசுறாரு அப்படின்னு பேசும்போது நீங்க அதுக்கான ஒரு ஊடக ஒரு கவரேஜ் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் இந்த ஒரு எக்கச்சக்கமான மத்திய அரசு பிரபலங்கள் இங்கே சென்னைக்கு வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம். இதையும் மீறி ஒரு அடிப்படை செய்தி என்னன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கள் அல்லது சொல்லக்கூடிய திட்டங்கள் அல்லது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் எவ்வளவு தூரம் எடுபடுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். தமிழகத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 1.54% வாக்குகளை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு பணியாற்றி வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர்களின் தமிழக படையெடுப்பு என்பது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குமா அல்லது வாக்கு சதவிகிதத்தை கூட்டுமா என்பது மே 19ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் மணிகண்டன்.